வணக்கம். நான் உங்கள் டாக்டர் சிவகுமார். உலகத்திலேயே கஷ்டமான வேலை என்ன அப்படின்னு ஒவ்வொருத்தட்டையும் கேட்டால் ஒவ்வொரு ஆன்சர் சொல்லுவாங்க. ஆனால் உடல் எடை அதிகமாக இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த வெயிட்டை குறைக்கிறது தான் சார் உலகத்திலேயே கஷ்டமான வேலை அப்படின்னு நொந்து போய் சொல்லுவாங்க. இந்த உடல் எடையை பொறுத்து மக்களை மூணாக பிரிக்கலாங்க. இந்த ஃபஸ்ட்டு கேட்டகரி உடல் எடை அதிகமாக இருக்கும், அதை குறைக்கிற ப்ராசஸில் இருப்பாங்க. ரெண்டாவது கேட்டகரி கரெக்டாக தானே இருக்கும், இதை மெயின்டைன் பண்ணால் போதும் அப்படிங்கிற இந்த மெயின்டைனிங் ப்ராசஸில் இருப்பாங்க. இந்த மூணாவது கேட்டகரி என்ன பண்ணாலும் நம்ம உடல் எடை அதிகமாக போகிறது கிடையாது, அதனால் இதை பற்றி கவலையே பட வேண்டாம் அப்படிங்கிற கேட்டகரி. இதில் கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க, ஏன்னா அவங்க ஜெனட்டிக் மேக்கப் அப்படி. உடல் எடை குறைக்கும் போது ஏன் சில பேரால் குறைக்க முடியல, அவர்கள் செய்யும் தவறுகள் என்ன, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பெரிய பெரிய ஆக்டர் மாடல்லேருந்து நீங்கள் டெய்லி பார்க்குற ஜிம் ட்ரெயினர் வரையும் கேளுங்க, முக்கால்வாசி பேர் ஒரே ஸ்டோரி தான் சொல்லுவாங்க. சின்ன வயசில் நான் எவ்வளோ தெரியுமா குண்டாக இருந்தேன், இப்போ தான் நான் இழைச்சி நல்லா ஃபிட்டாக இருக்கிறேன் அப்படிம்பாங்க. அதனால் இந்த உடல் எடை குறைக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய கஷ்டமான விஷயமே கிடையாது. ஆனால் நம்ம செய்யும் சில தவறுகள்னால அது முடியாமையே போயிடுது. அது என்னென்ன தவறுகள் அப்படின்னா, நம்பர் 1, லுக்கிங் ஃபார் குவிக் ஃபிக்ஸஸ். 5 நாளில் 5 கிலோ குறைக்கிறேன், 10 நாளில் நான் உடம்பை இழைச்சிட்டு அந்த கல்யாணத்துக்கு நான் ஸ்லிம்மாக தான் போகிறேன் அப்படின்னு இது மாதிரி அன்ரியாலிஸ்டிக் கோல்ஸ்லாம் வச்சுக்காதீங்க. சார் இப்போல்லாம் நான் என்ன டயட்டில் தெரியுமா இருக்கிறேன், கிராஷ் டயட்டில் இருக்கிறேன், ஃப்ரூட்ஸ் ஒன்லி டயட்டில் இருக்கிறேன், ஜூஸ் ஒன்லி டயட்டில் இருக்கிறேன், ரா ஃபுட் டயட்டில் இருக்கிறேன் அப்படின்னு எக்கச்சக்கமான டயட் பேர் சொல்லுவாங்க. இது எல்லா டயட்லேயும் நம்ம உடல் எடை குறையும், ஆனால் நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி ஏற்படும். அதாவது நம்ம உடம்புல தேவையற்ற ஆரோக்கியமற்ற மாற்றங்கள் ஏற்படும். உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா, செரிமான கோளாறு, மசில் கிராம்ப்ஸ் ஏற்படலாம், பிளட்ல எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ் ஆகலாம், ஏன் முடி கூட அதிகமாக கொட்டலாம். அதனால் இது மாதிரி ஃபேன்சி டயட்டில் இருக்காதீங்க. இன்னும் சில பேர் இந்த டயட் கூட இருக்க மாட்டாங்க. காலையில் எந்திரிச்சோன்னே சுடுதண்ணியில் ஆப்பிள் சிடார் வெனிகர் சேர்த்து குடிப்பேன், ஹனியும் லெமனும் சேர்த்து குடிப்பேன், க்ரீன் டீ, ப்ளூ டீ அப்படின்னு கலர் கலர் டீயாக குடிப்பாங்க. இது எல்லாருமே உங்கள் மெட்டபாலிசத்தை கொஞ்சம் அதிகப்படுத்துமே தவிர உங்கள் உடல் எடை குறைக்கிறதுக்கெல்லாம் உதவாது. தெர் இஸ் நோ மேஜிக் ஃபுட் ஃபார் வெயிட் லாஸ். டயட் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஸ்ட்ரிக்டான பேலன்ஸ் டயட்டாக இருக்கணும். வெயிட் லாஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு வாரத்திற்கு 1/2 கிலோலேருந்து 1 கிலோ வரை குறைப்பது நல்லது. அதுதான் ஹெல்த்தியான வெயிட் லாஸ். அப்போ தான் சஸ்டெயின் ஆகும், அதாவது ரொம்ப நாள் நீடிக்கும், மெயின்டைனும் பண்ண முடியும். நம்பர் 2, அவாய்டிங் ஃபேட்ஸ் டியூரிங் வெயிட் லாஸ். இந்த தொப்பை என்ன, ஃபுல்லாக கொழுப்பு தான், இனிமேல் கொழுப்பு இருக்கிற உணவை சாப்பிடவே கூடாது என்பது தவறான எண்ணம். நம்ம உடம்புக்கு கொழுப்பு அதாவது ஃபேட் அவசியம். நம்ம ஃபேட் அப்படிங்கிறது நம்மகிட்ட இருக்கிற கோல்டு மாதிரி, கார்போஹைட்ரேட் அண்ட் புரோட்டீன் அப்படிங்கிறது நம்ம பர்ஸில் இருக்கிற காசு மாதிரி. 1 கிராம் கார்போஹைட்ரேட் அண்ட் புரோட்டீன்லேருந்து 4 கேலரிஸ் கிடைக்கும், 1 கிராம் ஃபேட்லேருந்து 9 கேலரிஸ் கிடைக்கும். ஸோ நம்ம உடம்புக்கு ஃபேட் என்பது ரொம்ப முக்கியமான எனர்ஜி சோர்ஸ். அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்பு விட்டமின்ஸ் ஏ, டி, இகே அப்சர்வ் பண்ணுறதுக்கும் நம்ம மூளையிலேருந்து தோல் அணுக்கள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் ஃபேட் அவசியம். ஸோ அப்போ ஃபேட் ஃபுட் எடுத்துக்கலாமா சார் அப்படின்னா, எடுத்துக்கிறது தவறு இல்லை. ஆனால் எந்த வகையான ஃபேட் எடுத்துக்கிறோம், எவ்வளவு எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். சரி, இப்போ எந்த வகையான ஃபேட்ஸ் எடுத்துக்கலாம்? ஃபேட்ஸில் 3 வகை உண்டு: சேச்சுரேட்டட் ஃபேட், அன்சேச்சுரேட்டட் ஃபேட், ட்ரான்ஸ் ஃபேட். இந்த ட்ரான்ஸ் ஃபேட் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணணும். இதுதான் இந்த வறுத்தது, பொரிச்சது, பேக்கடு, ப்ராசஸ்டு ஃபுட்ஸ் எல்லாம், இதை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணணும். சேச்சுரேட்டட் ஃபேட் அப்படிங்கிறது எண்ணெய், நெய், வெண்ணெய், இது ஓரளவுக்கு எடுத்துக்கலாம். இந்த அன்சேச்சுரேட்டட் ஃபேட் தான் ஹெல்த்தி ஃபேட், இது நல்லாவே எடுத்துக்கலாம். இந்த அன்சேச்சுரேட்டட் ஃபேட் நிறைந்த உணவுகள் என்னென்ன அப்படின்னா, நட்ஸ், சியா சீட்ஸ், ஃப்ளாக் சீட்ஸ், அவகாடோ, ஆலிவ் ஆயில், டோஃபு, எக், ஃபேட்டி ஃபிஷ். எந்த வகையான ஃபேட் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம். எவ்வளவு எடுத்துக்கலாம்? நம்ம ஒரு நாள் கேலரிஸில் 20லேருந்து 35% ஃபேட் மூலியமாக தான் நமக்கு வந்தாகணும். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நம்மளுடைய 1 கிலோ எடைக்கு 1/2 கிராம்லேருந்து 1 கிராம் ஃபேட் எடுத்தாகணும். இப்போ 70 கிலோ இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் 35லேருந்து 70 கிராம் ஃபேட் எடுத்துக்கணும் ஒரு நாளைக்கு. இது மாதிரி எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம உடல் எடையும் குறையும், அதே மாதிரி எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட் டெஃபிஷியன்சியும் நமக்கு வராது. நம்பர் 3, நெக்லெக்டிங் ஸ்ட்ரெங்த் ட்ரைனிங். உடல் எடை குறைக்கும் போது எல்லாரும் பண்ணுற மிஸ்டேக் தான். அதாவது உடம்பு இளைக்கிறதுக்கு 70லேருந்து 80% டயட்னா மீதி 20லேருந்து 30% உடற்பயிற்சி தான்.
உடற்பயிற்சியில் வெறும் ஏரோபிக் மட்டும், அதாவது கார்டியோ மட்டும் பண்ணாமல் ஆனரோபிக்கும், அதாவது ஸ்ட்ரெங்க் ட்ரைனிங் எக்ஸசைஸும் இன்க்ளூட் பண்ணியே ஆகணும். ஸ்ட்ரெங்க் ட்ரைனிங் எக்ஸசைஸ் அவ்வளோ முக்கியமா சார் அப்படின்னா, ஸ்ட்ரெங்க் ட்ரைனிங் பண்ணுறது மூலமாக நம்ம பாடி மசில் பில்ட் ஆகும். மசில் அப்படிங்கிறது நம்ம உடம்புல ஃபியூவலை ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு இன்ஜின் மாதிரி. பாடியில் மசில் மாஸ் அதிகமானால் நம்ம ஃபேட் லாஸும் அதிகமாகும். அதனால் உங்கள் உடல் எடை குறையிறது ஈஸியாகவே நடந்துடும். இதை பெண்கள் பண்ணலாமா அப்படின்னா தாராளமாக பண்ணலாம். என் பெண்கள் பண்ணுறது மூலமாக உடம்புக்கு நல்ல ஸ்ட்ரக்சரும் ஷேப்பும் கொடுக்கும், ஒரு கான்ஃபிடென்ஸையும் கொடுக்கும். ஆண்களைப் போல ஒரு மசில் மாஸ் ஏற்படாது. ஏன்னா பெண்களுக்கு டெஸ்டோஸ்டிரோன் அப்படிங்கிற ஹார்மோன் உற்பத்தி ரொம்ப ரொம்ப கம்மி தான். சரி, இந்த ஸ்ட்ரெங்க் ட்ரைனிங் எக்ஸசைஸ்க்காக நம்ம ஜிம்மில் போய் ஜாயின் பண்ணணுமா, ஆனுவல் ஃபீ கட்டணுமா அப்படின்னா அதெல்லாம் பண்ண வேண்டாம். வீட்டிலேயே ஓன் பாடி வெயிட்டை வச்சு பண்ணலாம். உதாரணத்துக்கு புஷ்அப்ஸ், புல்லப்ஸ், ஸ்குவாட்ஸ், லஞ்சஸ், பிளாங்க்ஸ், காஃப் ரைஸ், கிரன்ச்சஸ் இது போல் அடுக்கிக்கிட்டே போகலாம். இதுக்கு மேலே ரெசிஸ்டன்ஸ் பேண்ட் யூஸ் பண்ணியும் பண்ணலாம். நம்பர் 4, ஈட்டிங் அட் எராட்டிக் டைம்ஸ். உடல் எடை குறைக்கும் போது இன்னொரு என்ன பெரிய தவறு செய்வாங்க அப்படின்னா, இஷ்டத்துக்கு கண்ட நேரத்தில் சாப்பிடுவாங்க. சார், உடம்புக்கு இழைக்கும் போது என்ன சாப்பிட்றோங்கிறது முக்கியம், எவ்வளோ சாப்பிட்றோம் அப்படிங்கிறது முக்கியம். எந்த நேரத்தில் சாப்பிட்றோங்கிறது எப்படி சார் முக்கியம் அப்படின்னா, கண்ட நேரத்தில் சாப்பிட்றதுனால நம்ம சிர்கேடியன் ரித்தம் பாதிக்கப்படுது. சிர்கேடியன் ரித்தம் பாதிக்கப்படுறதுனால நம்ம ஹார்மோனல் உற்பத்தியும் பாதிக்கப்படுது, மெட்டபாலிக் ரேட்டும் பாதிக்கப்படுது. அதனால் உடல் எடை குறையாமல் கூடுறதுக்கு வேணால் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ உங்கள் டயட் அப்படிங்கிறது காலை 9லேருந்து இரவு 7 மணிக்குள்ளே இருப்பது ஐடியலான டைம். நம்பர் 5, செக்கிங் யுவர் வெயிட் ஃப்ரீக்வெண்ட்லி. இந்த வெயிட் லாஸ் ஜேர்னியில் இருக்கும்போது அடிக்கடி வீயிங் மிஷினில் உங்கள் வெயிட்டை செக் பண்ணாதீங்க. ஏன்னா இனிஷியலாக எந்த ஒரு டிராஸ்டிக் சேஞ்சஸும் உங்கள் வெயிட் லாஸில் இருக்க போகிறது கிடையாது. ஆனால் சைக்கலாஜிக்கலாக ஸ்ட்ரெஸ் ஆவீங்க. இது மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகும்போது நம்ம உடம்புல ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அதிகமாக உற்பத்தி ஆகும். அதோடைய சைடு எஃபெக்டாக சில பேர் தண்ணீர் குடிக்கிறத கம்மி பண்ணிடுவாங்க, இல்லை மீல்ஸை ஸ்கிப் பண்ண ஆரம்பிப்பாங்க. தண்ணீர் குடிக்கிறது கம்மி பண்ணுறதுனால மெட்டபாலிக் ரேட்டும் கம்மி ஆகிடும். அதனால் வெயிட் ரிடக்ஷனும் கம்மி ஆகிடும். மீல்ஸை ஸ்கிப் பண்ணுறதுனால பிஞ்ச் ஈட்டிங் பண்ண ஆரம்பிப்பாங்க, அதாவது அடுத்த மீலை அதிகமாக சாப்பிட ஆரம்பிப்பாங்க. ஸோ வெயிட்டை செக் பண்ணுறது அப்படிங்கிறது 10 நாளைக்கு ஒரு முறையோ இல்லை 15 நாளைக்கு ஒரு முறையோ செய்தால் நல்லது. இதெல்லாம் கம்பைன் பண்ணி பார்க்கும்போது சக்ஸஸ்ஃபுல்லான ஹெல்த்தியான வெயிட் லாஸ்க்கு 3 ரூல் தாங்க. ஸ்ட்ரிக்ட் பேலன்ஸ் டயட், கன்சிஸ்டன்ட் எக்ஸசைஸ், சேஞ்ச் இன் லைஃப் ஸ்டைல். இதை ஃபாலோ பண்ணாவே போதும், உடல் எடை தானாக குறையும். நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் உலகத்திலேயே ஹையஸ்ட் பீக் மவுண்ட் எவரெஸ்ட் அப்படின்னு. மவுண்ட் எவரெஸ்ட்டை ஏற முடியுமா அப்படிங்கிற ஒரு காலம் போய் இப்போதைக்கெல்லாம் ஆக்சிஜனே இல்லாமல் ஏறுறாங்க. பேக் டு பேக் 2 டைம் ஏறி இறங்குறாங்க. கன்சிக்யூட்டிவாக 5 வருஷம் 6 வருஷம் ஏறிட்டே போகிறாங்க. இது மாதிரி இருக்கும்போது இது எல்லாத்தையும் பார்க்கும்போது இந்த உடல் எடை குறைக்கிறது அப்படிங்கிறது பெரிய கஷ்டமான விஷயமே கிடையாதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.